நாம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா நம்புறோம். பேரண்ட்ஸ் எப்போதும் நமக்கு நல்லதுதான் செய்வாங்கன்னு. நம்ம சந்தோஷம், நம்ம பாதுகாப்பு, நம்ம வாழ்க்கை இதையெல்லாம் அவங்களோட கையில சேஃபா இருக்குன்னு நம்புறோம். ஆனா அந்த நம்பிக்கையே ஒரு நாள் நம்மள ஏமாத்த ஆரம்பிச்சா என்ன ஆகும்? நம்மளோட வாழ்க்கையே யாரோ கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா? இந்த கதையில ஒரு பொண்ணு அவளுக்கு ஒரு பெரிய நோய் இருக்குன்னு நம்பிக்கிட்டு வாழறா. ஆனா உண்மையில அது ஒரு பொய். அந்த பொய்யை உருவாக்குனவங்க அவளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான். அவன் நம்பிக்கையை வச்சிருந்த அவங்களோட பெற்றோர்கள் தான். வாங்க இந்த மூவில என்ன ஆச்சுன்னு பாக்கலாம். இங்க ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கா. அவளோட பேரு அலி. அவளுக்கு லூபஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்குது. அதாவது அவளோட உடம்பு அவளையே தாக்கும். அதுவும் இல்லாம சூரிய ஒளிக்கு ரொம்ப சென்சிட்டிவ். அதனால வெளியவே போக முடியாது. அதனால அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. இன்னைக்கோட அவளுக்கு 16 வயசு ஆகுது. ஆனா பார்ட்டிக்கு வந்திருக்கிறது அவளோட ரிச் பேட்டன்ஸும் வேலைக்காரங்க மட்டும்தான். அந்த நேரத்துல அவளுக்கு அவளோட ஃபேவரட் பாப் ஸ்டார் வீடியோ கால்ல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றான். அது அவளோட பெற்றோர் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணிய கிஃப்ட். அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா அதே சமயம் இவன் என்னை இப்படி பாத்துட்டானே அப்படின்னு கொஞ்சம் ஷையாவும் இருக்கு. அப்புறம் அவ கண்ணாடி முன்னாடி நின்னு மருந்து எல்லாம் சாப்பிடுறா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கிடைப்பாங்க அப்படின்னு ஏஐ கிட்ட கேக்குறா. ஆனா அது சொல்ற ஐடியா எல்லாமே வெளியே போகணும். அது அவளால முடியாது. ஆன்லைன்ல பேசலாம்னு சொல்லுது. ஆனா அவளுக்கு ரியல் மனுஷங்க தான் வேணும். அடுத்து பெட் வாங்க சொல்லுது. அதுக்கும் அலர்ஜி. கோவம் வந்து லேப்டாப்பை மூடிடுறா. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேர்ள்ஸ் குளத்துக்குள்ள இறங்குறா. நீருக்குள்ள ரிலாக்ஸ் பண்றா. அப்போ அவளுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷன் வருது. ஒரு விஞ்ஞானி அவளை மாதிரியே இருக்கும் உடல் எல்லாம் டியூப்ல வச்சிருக்கான். அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. திடீர்னு அவளுக்கு காத்து முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கு. போராடி மேல வரா. அவளோட அம்மா காப்பாத்துறாங்க. ஆலிசம்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் லான்ச் பண்றாங்க. உலகமே நாசமா போனாலும் இந்த லக்ஸரி தீவுல வாழ முடியும். எல்லா வசதியும் இருக்கு. யாராவது அலி பத்தி கேட்டா அவளுக்கு நோய் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அலி அதே டைம்ல கேமரால எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. ஒரு வேட்டர் வெளியே போறத பார்த்து பின்தொடர்ந்து போறா. அங்க கடற்கரையில டீனேஜ் பசங்க எல்லாம் இருக்காங்க. உடம்பு முழுக்க மூடி அவ வெளியே போயிடுறா. அவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ ப்ரூக் வந்து அவளுக்கு பீர் கொடுக்க அங்கிருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்குள்ள காட்ஸ் வந்து அவளை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவ வரமாட்டேன்னு சொல்றா. அப்போ அவளுக்கு கடுமையான இரும்பல் வருது. அவளை வீட்டுக்கு கொண்டு போறாங்க. ப்ரூக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவளோட அம்மா கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க அம்மா ரொம்ப திட்டுறாங்க. அடுத்த நாள் அதே அம்மா ப்ரூக்கு அனுமதிக்கிறாங்க. ஆனா பணம் கொடுத்து. ஆனாலும் அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுறாங்க. சேர்ந்து விளையாடுறாங்க, நீந்துறாங்க, படம் பார்க்குறாங்க. ஒரு நாள் ப்ரூக் மருந்து திருடி தான் அண்ணன் கிட்ட கொடுக்குறான். ஆனா அது லூபஸ் குணமாக்குற மருந்தே இல்லை. மனிதரை ஆல்மோஸ்ட் வெஜிடபிள் மாதிரி ஆக்கும் டேஞ்சரஸான மெடிசன் தான் அது. அதை பார்த்து அலிக்கு சந்தேகம் வருது. அவ மருந்து சாப்பிடாம இருக்க ஆரம்பிக்கிறா. மெதுவா அவளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. அப்பதான் புரியுது அவளுக்கு நோயே இல்லைன்னு. ஒரு நாள் ரகசிய ரூமை கண்டுபிடிக்கிறா. அங்க என்ன இருக்குன்னா அவளோட ரத்தம் பேக்கா இருக்கு. அவளோட பேரண்ட்ஸ் அதை ஐவியில எடுத்து குடிக்கிறாங்க. அது கோல்டன் பிளட்டாம், ரொம்ப ரேராம். ஒரு பேக்கோட விலையே 2 லட்சம் கோடியாம். அவங்க உண்மையா சொல்றாங்க, உனக்கு நோயே இல்லை, நாங்க தான் உன்னை மருந்து வச்சு நோயாளி மாதிரி வச்சோன்னு. ஆலி அதிர்ச்சியில தப்பிச்சு ப்ரூக் ரேபியோட சேர்ந்து லேபை அழிக்க முடிவு பண்றா. அந்த பிளட் பேக்ஸ், க்ளோன்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றாங்க. அப்பதான் பெரிய உண்மை தெரியுது. ஆலிசம்னா அவளோட க்ளோன்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ற ஒரு ஐடியாவோட பேரு அப்படின்னு. கடைசியில் ஆலி தன்னோட பேரண்ட்ஸை ஃபைட் பண்ணி அவங்கள கொண்டுடுறா. ஒரு வருஷம் கழிச்சு ஆலி முழுக்க ஹெல்த்தியாக ஆயிடுறா. அவ அந்த ப்ராஜெக்டை நல்ல ஹாஸ்பிட்டலில் மாத்துறா. எல்லாருக்கும் உதவணும்னு சொல்லிட்டு அதை செய்கிறா. ப்ரூக் அவளோட இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ரத்தத்தில் இருந்த கேன்சர், லூபஸ், டயாபெட்டிஸ் எல்லாத்துக்கும் மெடிசன் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே டைம்ல ராபி கால் பண்றான். நான் இப்போ நடக்க முடியுது அப்படின்னு. ஆனா ட்விஸ்ட் இன்னும் முடியல. அவன் லேப்ல பார்த்தா இன்னும் 100கணக்கான ஆலி க்ளோன்ஸ்ல இருக்குது. இதோட படம் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.